ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பாப் தாதா என்ன சொல்ல போகிறாருன்னா, நிறையா எதிர்ப்புகளை சந்திக்கிறீங்களா? என்ன தான் பண்ணுறது? பாபாவோட குழந்தையாகி எங்கே போனாலும் எதிர்க்கிறாங்க, எல்லா இடத்துலையும் எதிர்க்கிறாங்களே, இதை ஃபாலோ பண்ணவே விட மாட்றாங்களே பாபாவோட ஸ்ரீமத்தை. என்ன தான் பண்ணுறது பாபா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்காக பாப் தாதா என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு பார்க்கலாம். பாப் தாதா சொல்கிறாங்க, பிராமணர்கள் சீரீஸில், பிராமணன் என்றாலே உலகை மாற்றக்கூடிய பொறுப்பு உடையவர்கள். பாப் தாதா சொல்கிறாரு, ஒவ்வொரு பாண்டவரும் இந்த திட சங்கல்பம் செய்யுங்க. அதாவது உலகை மாற்றுவதற்காக பொறுப்பு என்னிடம் இருக்கிறது. இப்போது பிரம்ம பாபா என்ன செஞ்சார்? அவர் பொறுப்பு எடுத்துக்கிட்டார் இல்லையா? இல்லைன்னா இவங்க மாறவே மாட்டாங்கன்னு அவர் சொன்னாரா? இந்த உலகத்தில் இவங்கெல்லாம் இவங்க கூடலாம் வாழவே முடியாது, இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ தான் சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் சொன்னாரா என்ன? இது நடக்கவே நடக்காதுன்னு அவர் சொன்னாரா? இதெல்லாம் நடக்காதுங்க, இங்கே இது மாதிரிலாம் நிறைய எதிர்ப்புகள் இருக்குது, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு அவர் சொன்னாரா? இவ்வளவு ஆத்மாக்கள் மற்றும் இவ்வளோ ஆத்மாக்களை மாற்றம் செஞ்சு காண்பிச்சிருக்காரு இல்லையா? இவ்வளோ பேரை உருவாக்கியிருக்காரு. யார் யாரெல்லாம் அவரை எதிர்த்தாங்களோ அவங்களே இந்த ஸ்ரீமத் படி முழுமையாக பாபாவுக்கு பலியாகி அவங்களே மாற்றம், அதாவது அவங்களுக்குள்ள மாற்றம் எதிர்த்தவங்களையே பாபாவுக்கு பலியாக வச்சார், சிவ பாபாவுக்கு. மற்றவங்கள பார்ப்பதை ஃபஸ்ட்டு விட்டுருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இவங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, அவங்க தடைகளை போடுறாங்க, என்ன பண்ணுறது? இதெல்லாம் பார்க்குறதையே ஃபஸ்ட்டு விட்டுருங்க. பாப் தாதா சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு மற்றவங்களை பார்ப்பதை நீங்கள் விட்டுடுங்க. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, தன்னை பாருங்கள். உங்களை மாற்றினாரா இல்லை அல்லது உங்களோட பலவீனங்களை பார்த்தாரா பிரம்ம பாபா? பார்க்கல தானே. இது பெரியவர்களின் பொறுப்பாகும். நாம் கட்டளைப்படி நடப்பவர்கள் என்று நினைக்காதீங்க. இதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க இதுக்கான மாற்றங்களை கொண்டு வருவாங்க அப்படின்னுலாம் நினச்சிட்ருக்காதீங்க. சுயம் மாற்றத்தின் மூலம் அனைவரின் சம்பந்தம் மற்றும் தொடர்புகளில் மாற்றம் கொண்டு வரக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு சிறியவர் மற்றும் பெரியவர்களுக்கும் இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் லௌகீகத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்க மாறணும், இவங்க மாறணும், இவங்க எனக்கு தடை பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறத விட்டுட்டு சுயம் உங்களுக்குள்ளே நீங்கள் மாற்றம் கொண்டு அதன் மூலம்தான் மற்றவங்களையும் உங்களோட தொடர்பில் வர வைக்க முடியும். அந்த பொறுப்பு உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. நாங்கள் ஒரு 6 மாதம்தாங்க ஆகுது, 3 மாதம்தான் ஆகுது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள். இப்போது அப்படின்னு இப்போ பாப் தாதா கேட்குறாரு, நீங்கள் என்ன ஆவீங்க, நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு பாப் தாதா கேட்கும்போது எல்லோரும் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் பாபா விஸ்வராஜன் ஆவோம், இந்த உலகத்துக்கு எஜமானர் ஆகணும். உங்களுக்கு சின்ன பதவி வேண்டாம் தானே சொல்கிறீங்க? எங்களுக்கெல்லாம் சின்ன பதவிலாம் வேணாம் பாபா, பெரிய பதவி தான் எங்களுக்கு வேணும், விஸ்வ மகாராஜான்னு நாங்கள் ஆகுவோம் அப்படின்னு தானே சொல்கிறீங்க. அதனால் விஸ்வ மகாராஜன் ஆகக்கூடிய பொறுப்பு
இருக்கின்ற போது சம்பந்தம் தொடர்புகளில் மாற்றம் செய்யக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்காதா என்ன? விஸ்வத்துக்கே மகாராஜன் ஆகணும் அப்படின்ற அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அப்போது சம்பந்தம் உங்கள் தொடர்பில் வர்றவங்க, உங்கள் சம்பந்தத்தில் வர்றவங்க, அவங்கள வந்து மாற்றக்கூடிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு ஆத்மாவும் பாபாவின் பாலனைக்கு கைமாறாக மாற்றம் செய்யக்கூடிய பொறுப்பு. அது யாரன்னா தன்னை தானே மாற்றிக்கக்கூடிய பொறுப்பு இருக்குது. சகயோகிகளாக இருக்கீங்க. எல்லாருக்கும் பாபா எவ்வளோ அன்பு காமிக்கிறாரு, அந்த அன்புக்கு கைமாறா நீங்கள் எல்லாரும் இந்த ஒத்துழைப்பு பண்ணுவீங்கள்ல, சகயோகிகளாக இருப்பீங்கள்ல. ஆக பாலனை அடைவதற்கான கைமாறு என்னன்னா பாபாவை போன்று பாலனை கொடுக்கணும். நீங்கள் எப்படி பிரம்ம பாபா வந்து எல்லாரையும் அன்பாக அவரை வந்து யார் எப்படி நடத்தினாலும் அவங்கக்கிட்ட அன்பாக தான் நடந்துக்கிட்டு பாலனை பண்ணார். அந்த மாதிரி நீங்களும் அவர்கிட்ட பாலனை அடைஞ்சிருக்கீங்க. பிரம்ம பாபாவும் சரி சிவபாபா கிட்ட இருந்தும் பாலனை உங்களை அன்பாக தானே உங்களை வளர்க்குறாரு. சிவபாபாவும் பிரம்ம பாபாவும். அப்போது பாபா சொல்கிறாங்க, 2 பேருமே சேர்ந்து உங்களை அன்பாக தானே வளர்க்குறோம். அப்போது அதற்கு கைமாறா நீங்கள் என்ன செய்யணும்? பாபாவை மாதிரியே நீங்களும் பாலனை கொடுக்கணும். இதில் வந்து சிறியவர்களாக ஆகாதீங்க. இதில் ஒவ்வொருவரும் பெரியவர்களாக இருக்கீங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பெரியவங்க. லௌகீகத்தில் நான் ரொம்ப சின்ன பையன்தான், சின்ன பொண்ணு தான் அப்படின்னுலாம் நினைக்காதீங்க. நீங்கள் எல்லாருமே அவங்களுக்கு பாலனை கொடுக்கக்கூடிய பெரியவர்கள்னு உங்களை உணருங்க. 1 வருடம்தான் ஆகுது. 1 வருடம் உடையவர்களாக இருந்தாலும் பொறுப்பு இருக்குது உங்களுக்கு. தலை குனிய வேண்டியிருக்கும். பிரம்ம பாபா தலை குனியல இல்லையா? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குது. அதனால் தவறாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா அது வந்து அவங்க மாறணும், இவங்க மாறல, அதனால் நான் வந்து இந்த தவறு பண்ணிட்டேன் அப்படின்னா அப்புறம் தலை குனிய வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, விரோதிகளை பாபா வந்து பார்க்கவே இல்லை. அனைத்தையும் விட அதிக நிந்தனை யாருக்கு நடந்தது? பிரம்ம பாபாவுக்கு எவ்வளோ நிந்தனை பண்ணாங்க. அனைத்தையும் விட பெரிய எதிர்ப்புகளை பிரம்ம பாபா பார்த்துருக்கிறாரு. எவ்வளோ எதிர்ப்புகள், எவ்வளவு பேர் அவரை வந்து அவமானப்படுத்துகிறாங்க. எவ்வளோ பேர் வந்து அவரை வந்து அதாவது இவரெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறாரு, நிறையா பொண்ணுங்கள் இவங்க கூட இருக்கார், அந்த மாதிரி தவறாக அவரை பற்றி பேசினாங்க. தவறாக வந்து இப்போ கூட பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது எல்லாத்தையும் உள்ளே அவர் எடுத்துக்கிறதே கிடையாதே. அவ்வளோ பேர், அதாவது ஒருத்தர் 2 பேராக இருந்தால் பரவாயில்ல, பல பேர் அவரை எதிர்த்தாங்க. அப்போ உங்களுக்கு வந்து 2-4 பேர் உங்களை எதிர்க்கிறாங்கன்னா அது பெரிய விஷயமா என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதனால் அவங்க வந்து உங்களை வந்து மதிக்க மாட்றாங்களா, நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்றாங்களா, பரவாயில்ல, அதை வந்து அவங்களோட பார்ட்டு அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் பொறுமையாக இருந்து பாபாவோட நினைவில் இருந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. தடைகளை ஏற்படுத்தினாங்களும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அந்த தடைகளை வந்து தடையாகவே பார்க்காதீங்க. அவங்களுக்கு கைமாறாக நீங்கள் வந்து அந்த டைமில் உங்கள் பாபாவோட நினைவில் இருந்து சக்திகளை பரப்புங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இவ்வளோ பொறுப்புகள் கொடுத்துருக்கீங்க பாபா. என்ன ஆனாலும் சரி, தடைகள் வந்தாலும் நிந்தனை பண்ணாலும் எப்படி வாழணும், அந்த நிந்தனைகளை எப்படி சகிச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு புரிய வைக்கிறீங்க. பிரம்ம பாபா வாழ்ந்தும் காமிச்சிருக்காரு பல விஷயங்கள்.
பல தடைகளை வந்து வென்றிருக்காரு. ஸோ அதனால் நிச்சயமாக உங்களுக்கு சமமாக நீங்கள் எவ்வளோ அன்பை எங்களை வளர்த்துருக்கீங்க, அதுக்கு கைமாறா நாங்கள் வந்து பொறுப்பு எடுத்துப்போம் பாபா. ஓம் சாந்தி.